யோகா தத்துவங்களில் தபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவம் உண்டு. தபஸ் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா தவம் தான் தபஸ். தீயில் போட்டாலும் தண்ணியில் போட்டு மூழ்கடித்தாலும் அந்த வைராகியத்தோட ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டே இருப்போம்ல, அதுதான் தபஸ், அதுதான் தவம். ஏன் அதை செய்யணும், எதுக்காக நான் செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்க. எவ்வளோ வலி இருந்தாலும் எவ்வளோ தடங்கல்கள் வந்தாலும் அந்த இடத்துல வந்து நின்று ஷோ அப் பண்ணுறதும்பாங்க. அந்த இடத்துல வந்து நின்று முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தபஸ். ஏன் அதை நம்ம செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவை இது மாதிரி கஷ்டங்களுக்கு நடுவில் அந்த சரியான விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது நம்மளோட பெட்டர் வேர்ஷனுக்கு நாமளே ஓட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கில். ஒவ்வொரு தடவையும் இல்லை என்னால் இன்றைக்கி முடியாதுப்பா நான் விட்டுடுறேன் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அந்த விஷயத்தை, அந்த தொடர்ச்சியை நீங்கள் செய்யாமல் அந்த விஷயத்தை நீங்கள் விட்டுறும்பொழுது நீங்கள் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஓட் பண்ணுறீங்க. நான் வலுவானவன், நான் விடாமுயற்சி உள்ளவன், நான் உழைச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் அந்த விஷயத்தை செய்யும் பொழுது உங்களுக்கான ஓட்டு, உங்களுக்கான கிரெடிட் ஏறிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை நம்ம செய்யணும்? இன்னொரு புக்கை ரெஃபர் பண்ணுறேன், காம்பவுண்ட் எஃபெக்ட் பை டேரன் ஹார்டி. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரே ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் ஒரு 5 நிமிஷம் செலவிட்டாலும் போதும், இல்லை ஒரு 10 நிமிஷம், இல்லை 30 நிமிஷம், உங்களோட நாளை பொறுத்து செலவிட்டுட்டே இருந்தீங்க. அந்த சின்ன விஷயத்த, ஒரு விஷயம் கற்றுக்கிறதா இருக்கலாம், இல்லை உங்கள் உடம்புக்காக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கலாம், மெடிடேஷன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசுகிறதா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் தெரியாது, ஒரு வருஷத்தில் கூட பெரிய சேஞ்சஸ் தெரியாது. ஆனால் அந்த ஒரு வருஷம் தாண்டியும் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது இந்த வட்டி வந்து குட்டி போடுதும்பாங்கள்ல, அது மாதிரி பெரிய பெரிய சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாம். எப்போயுமே ஒரு டார்கெட்டை, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஓட போகிறேன், மராத்தான் ஓட போகிறேன், இல்லை இத்தனை கிலோ குறைக்க போகிறேன், இந்த சர்டிஃபிகேஷன் வாங்க போகிறேன், இத்தனை பணம் சேர்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சுட்டு ஓடுறது நல்லது தான். ஆனால் அந்த குறிக்கோள் அடைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வெயிட் குறைஞ்சவங்க வெயிட் போட்டுருவோம், ஓடிட்டு இருந்தவங்க நடக்கக்கூட மாட்டோம், பணம் சம்பாதிச்சவங்க அந்த பணத்தை திருப்பி செலவு பண்ணிடுவோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேரில் நம்ம பார்த்துருப்போம், நாமளே அது மாதிரியும் இருந்திருப்போம். ஆனால் அந்த கோலை ஒரு குவான்டிஃபையிங் விஷயமாக இல்லாமல் பர்சன்டேஜாக, இன்றைக்கி நான் 5000 ஸ்டெப் போட்டேன், நாளைக்கு நான் 5500 ஸ்டெப் போடுறேன், இன்றைக்கி என் பேங்க்கில் 1000 ரூபாய் இருக்குது, நாளைக்கு இல்லை அடுத்த வருஷம் 1200 ரூபாய் இருக்கட்டும். அது மாதிரி பர்சன்டேஜாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அதிலே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வாழ்நாள் முழுசும் நம்மளால் அந்த அந்த தவத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியும், அதற்காக ஓடிட்டே இருக்க முடியும், அதற்கான மோட்டிவேஷனும் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். என்ன பெரிய மோட்டிவேஷன், என்ன எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த தவம் தான் அந்த வரமே, அந்த எஃபர்ட் தான் அதோட ரிவார்டே.